மலரும் வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் இனிமை சேர்ப்பது நட்பை விட காதல் தான் என்று பேச நெல்லை கார்த்திகா அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க. முதல்ல அக்கா நட்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா பேசினாங்க. நட்பு நிறைய பூ, உவர்ப்பு, வியர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. அவங்க சுண்ணாம்பு மட்டும்தான் சொல்லல, எல்லா பூவையும் சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான், நட்பு உங்களுக்கு இத்தனை பூக்களை தரலாம், ஆனா உங்களுக்கு நல்ல கூட்டாளியான நண்பன் சேரலைனா உங்க வாழ்க்கையே 1000 தப்புங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த திரை உலகத்திற்கு ஒரு கதாநாயகனை ஒரு நண்பனால் உருவாக்க முடியும் என்றால் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு மிகச்சிறந்த மனிதரை லதா ரஜினிகாந்த் என்ற ஒரு காதல் மனைவியால் தான் ஏற்படுத்த முடியும். உண்மையா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? எங்க தமிழருடைய பண்பாடே காதலும் வீரமும் தானே. அந்த காதலும் வீரமும் இருந்தாதான் தமிழனுக்கே சிறப்பு இல்லையா? நட்பு என்னங்க செஞ்சிரும்? இங்க நிறைய நட்புன்னு சொன்னதும் நல்ல வரவேற்பு இருந்தது. என் தம்பிமாரில் நாங்கள் நட்பை குறை சொல்ல வரவே இல்லைப்பா. அதனால தான் திருவள்ளுவர் கூட 4 அதிகாரத்துக்கு நட்பை சிறப்பாக எழுதிட்டு 5வது அதிகாரத்தை நட்பு கூடா நட்புன்னு ஒரு நட்பை சொன்னாரா இல்லையாங்க? உண்மையான நட்புனா நேக்கா பாத்தீங்களா? அதை மட்டும் விட்டுட்டு 4 அதிகாரத்தை மட்டும் பேசிட்டு 5வதா ஒன்று இருக்குல்லம்மா, அதுலயும் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அரியர்ல இருந்து காப்பாத்துறது நண்பனா இருப்பானா. எங்க அரியர் வைக்கிறதுக்கு காரணமே அந்த நண்பனா தானே இருப்பான். இந்த ஒரு ஸ்கூல்ல ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனும் பேசிக்கிட்டாங்க. பொம்பளை பிள்ளை சொன்னுச்சு, எக்ஸாம்னு வந்துட்டா நான் ஃபேஸ்புக் தொட மாட்டேன், இன்ஸ்டா தொட மாட்டேன், ட்விட்டர் தொட மாட்டேன், போனையே தொட மாட்டேன். அதுக்கு அந்த பையன் சொன்னான், நீ இன்ஸ்டா தொட மாட்டேன், ஃபேஸ்புக் தொட மாட்டேன், போனையே தொட மாட்டேன், நாங்க டெஸ்ட்னு வந்துட்டா புக்கையே தொட மாட்டோம். நாங்க நீங்க அரியரை கிளியர் பண்ற ஆட்களாங்க இல்ல கேட்க. இன்னைக்கு நட்பு நல்லா இருக்கா? அதுதான் எங்களுடைய கேள்விங்க. இங்க பிள்ளைகள்லாம் இருக்கீங்கல்ல, எக்ஸாம் அன்னைக்கு காலையில தான் விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ஃப்ரெண்டு பூ போல வருவாங்க, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. நீ படிச்சுட்டியோ? நான் ஒண்ணுமே படிக்கலடி. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்டை கூட நம்ம நம்பிடலாம். ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்ற ஃப்ரெண்டு தான் 95 மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க. உண்மையா இல்லையா? சொல்லுங்க. உண்மையான நட்பு எப்படி இருக்கணும்னு ஒரு கவிஞன் தான் அழகா சொன்னா, உன் முகத்துக்கு முன்னாடி போய் நீ நல்லவேன்னு சொல்லக்கூடிய நண்பனை விட உன் முதுகுக்கு பின்னாடி போய் நீ கெட்டவேன்னு சொல்லக்கூடிய நண்பனை இன்றே உன் பக்கத்தில் இருந்து தள்ளிவை என்று சொன்னான் என்று சொன்னால் நட்பு நமக்கு என்னங்க செய்யுது? ஒரு காலத்துல புள்ளி வச்சு கோலம் போட்டாங்க பெண்கள்லாம், இன்னைக்கு புள்ளிங்கோவா சுத்துதாங்க. உண்மையா இல்லையாமா? ஒரு காலத்துல இதயத்தோட மனுஷங்க வாழ்ந்தாங்க, இன்னைக்கு இணையத்தோட மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கற்க கசடர, அது அந்த காலம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட கேளுங்க, கற்க கசடரவா, கட்காப்பி பேஸ்ட்ல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம் கிடையாதுங்க, கூகுள் தெய்வத்துல இன்னைக்கு நண்பர்கள் இருக்காங்களே. ஆனா காதல்ங்கிறது அப்படியாங்க? திருவள்ளுவர் 3 அதிகாரத்தை படைச்சாங்க. அறத்துப்பால்னா என்ன சொல்லுங்க? நீதியின்றி அமையாது உலகு. பொருட்பால்னா என்ன? நிதியின்றி அமையாது உலகு. காமத்துப்பால்னா என்ன? நீயின்றி அமையாது உலகு. அதுதானங்க அன்புங்கிறது. எங்க இந்த பிரபஞ்சமே நாம் காதலிப்பதும் நம் காதலிக்கப்படுவதிலும் தானே இருக்கிறது. நம்மளை ஒருத்தங்க நேசிச்சா அதுல காட்டக்கூடிய வெற்றியும் அன்பும் அவங்களுக்கு தானே கிடைக்கும். சொல்லுங்க அக்கா, நட்பு நட்புன்னு பேசுறாங்களே, நான் கேட்கிறேன், நண்பர்கள் சட்டையை மாத்தலாம், நண்பர்கள் வாட்சை மாத்தலாம், நண்பர்கள் நோட்டை கூட மாத்தலாம், ஆனா நாங்க இதயத்தையே மாத்துவோமே. அது உங்களால மாற்ற முடியுமாங்க? எங்க நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அதை ஒருத்தங்க திருடிட்டா நமக்கு கோபம் தானே சார் வரும். ஆனா நம்ம இதயத்தை ஒருத்தங்க திருடிட்டா நமக்கு கோபம் வரமாட்டேங்க இல்லையா? ஏன்னா ஒருத்தர் இதயத்தை கொடுத்துட்டு தானே இதயத்தை திருடுதாங்க. அதனால தானங்க தபுசங்கர் அழகா சொன்னாரு, தண்டவாளத்தில் தலை சாய்த்து வைத்திருக்கும் ஒற்றை பூ என் காதல், நீ ரயிலில் வருகிறாயா நடந்து வருகிறாயா?
கார்த்திகாக்கு பின்னாடி ராஜான் என்னுடைய கணவர் பெயர் என் வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் வருதுன்னு சொன்னா, என் திறமையை அங்கீகரிப்பதற்காக காதல் கணவர் வீட்டில் உள்ள பொறுப்பை பார்த்துக்கிறாரு. இன்னைக்கு நான் மேடையில் வந்து பேசுறேன்னு சொன்னா அதற்கு காரணம் காதலாக மட்டும் தானே இருக்க முடியும். காதல் இப்போ சலிப்பாதாங்க இருக்கும். ஆனா 60 வயசுல தள்ளாடுற நேரத்தில் அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான அந்த முதுமை காதல் இருக்கு இல்லையா, அதை தாங்க பாரதிதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒட்டிய கன்னம், குழிவிழுந்த கண்கள், சுருங்கிய தோள்கள், ஆனால் கூட எனக்கு எது இன்பம் தெரியுமா, அவள் இருக்கிறாள் என்பதொன்றே இன்பம்னு சொன்னா, அவளுக்கு அவனும் அவளுக்கு அவளும் விட்டு கொடுத்து வாழ்வதில் தானே இன்பம் இருக்கிறது. நீயா நானான்னு வாழ்றது வாழ்க்கை கிடையாதுங்க, நீயும் நானும்னு வாழ்றது தான் வாழ்க்கை. இந்த சமூகத்தில் நீங்கள் வெற்றி பெறணும்னா உங்களுடைய தோழன் உங்கள் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் இல்லறத்தில் உங்கள் காதலிக்கிட்ட தோத்து போனாலே நீங்கள் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் காதல் தோல்வியில் தான் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கார்த்திகாங்கிற என் பேருக்கு பின்னாடி ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தானங்க என்னால் மேடை ஏறி என் திறமையை வெளிப்படுத்த முடியுது. பெண்களினுடைய திறமையை அங்கீகரித்து நீ போய் பேசிட்டு வா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன்னு அங்கே எங்கள் ராஜா அண்ணன் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு கார்த்திகா அக்காவால் பேச முடியுதுன்னு சொன்னால், இப்போ நல்ல காதலால் நம் திறமையை கூட அங்கீகரித்து அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக வரலாற்றை நினைவுபடுத்தினாங்க. காரல் மார்க்ஸ், ஜென்னி மார்க்ஸ், ஏங்க அவங்க கதையெல்லாம் படிக்கிற போதே கண்ணீர் வருங்க. அவங்க சொன்னாங்கல்ல, பிறந்த குழந்தைக்கு தொட்டில் வாங்க காசு இல்லை, பால் வாங்க காசு இல்லை, பால் கொடுத்து உணவு கொடுத்து பிள்ளையை வளர்க்க முடியாத காரணத்தினால பிறந்த குழந்தை இறந்து போகுதுங்க. அந்த குழந்தையை அவங்க மத நம்பிக்கைப்படி அடக்கம் செய்ய சவப்பெட்டி வாங்க கூட காசு இல்லை. அப்போ ஒரு காதலி என்ன பண்ணியிருக்கணும், ஒரு காதல் மனைவி என்ன செஞ்சிருக்கணும், உன்னை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தையா கண்டேன், போகிறேன் எங்கள் அப்பா வீட்டுக்குன்னு போயிருக்கணும்ல. ஜென்னி அந்த ஊரிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரின் மகள், அத்தனையும் வேணான்னு விட்டுட்டு காரல் மார்க்ஸோடு வந்த காதலி. வறுமை, அடுத்த வேளை உணவுக்கு பணம் இல்லை, ஆனால் நம்மால் படிக்கிறதும் எழுதுறதும் தான் வாழ்க்கைன்னு வாழ்கிறான். ஆனால் அவ காரல் மார்க்ஸுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதியிருக்கா. அது எப்படி தெரியுமாங்க முடிக்கிறா, இந்த ஜென்மம் அல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் இந்த மண்ணில் நான் பிறந்தாலும் மார்க்ஸின் இதயத்தில் குடியிருக்கிற காதலியாகவே பிறக்க ஆசைப்படுகிறேன்னு எழுதுறாளே. அந்த நம்பிக்கையை காதலை தவிர வேறு என்ன தரும்னு கேட்குறாங்க. எங்க அங்கே காரல் மார்க்ஸ், ஜென்னி மார்க்ஸ்னா நம்ம ஊரில் பாரதி செல்லம்மா. பணம் கொடுத்து விடுறாரு ராஜான்னு செய்தி வீட்டுக்கு வந்துருச்சு. பணமும் வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ உற்சாகத்தில் துள்ளி குதிக்கிறா. வீட்டுக்கு வரும்போது கொண்டு வர்ற பணத்தில் என்னென்னலாம் வாங்கிட்டு வருவாரோ, புடவை வாங்கிட்டு வருவாரா, நகை வாங்கிட்டு வருவாரா, அரிசி பருப்பு வாங்கிட்டு வருவாரான்னு இவ அப்படி எக்ஸைட்மெண்ட்டோட வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கா. மாட்டு வண்டி வந்து நிற்கிது. ஆத்தாடி, வண்டி நிறையா சாம. வாசலில் இறங்கி போய் பார்க்குறாங்க. தன் எதிர்பார்ப்பு அத்தனையும் சுக்கு நூறாகி, தன் ஏக்கங்கள் அத்தனையும் பொய்யாகி, மாட்டு வண்டி முழுவதும் புத்தகங்களோடு வந்து இறங்கினான் பாரதி. முழுசா எல்லா பணத்துக்கும் புத்தகம். அப்போ கூட செல்லம்மா பாரதியை விட்டுட்டு போகலையே, உன்னோட வாழ்றது சிரமமாக தாயா இருக்கு, இருந்தாலும் உன்னோட வாழ்றது எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவன் கூடயே இருந்தாலே, கூடவே இருந்தாலே. எங்க அடுத்த வேலை சமைக்கிறதுக்கு எடுத்து வச்ச அரிசி மணியை குருவிக்கு கொண்டு போய் விசிறிட்டு வெறுங்கிணத்தை கொண்டாந்து வச்சாங்க. கிறுக்கு பயலா இருக்கேன், இவனோட எப்படி வாழ்றதுன்னு கோவப்பட்டு 2 வார்த்தை திட்டிட்டும் கூட பாரதியோடு சந்தோஷமாக செல்லம்மா வாழ்ந்தாங்க. அதனால தான் கவிஞர்கள் புகைப்படங்களை எடுத்து பார்த்தோம்னா எல்லா கவிஞர்களும் உட்கார்ந்துருப்பாங்க, பக்கத்தில் மனைவி நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் பாரதியினுடைய புகைப்படத்தை எடுத்து பாருங்களேன், செல்லம்மா நாற்காலியில் உட்கார்ந்திருப்பாள், மீசை கவிஞன் பாரதி பக்கத்தில் நின்று கொண்டிருப்பான்னா 2 பேருக்கும் இடையில் இருந்த காதல் அவ்வளவு ஆழமானது, அழகானது. எவ்வளவு அழகா அந்த காதல், அதை பேசுகிற போது, கேட்கிற போது, நினைத்து பார்க்கிற போது எவ்வளவு இனிமையா இருக்கு. அதாயா என்றென்றைக்கும் இனிப்பானது, இனிமையானது அப்படின்னு இவ்வளவு பேசி வரலாறையெல்லாம் தொட்டுட்டு வந்திருக்காங்க.